இப்ப நான் நிக்கிறது மட்டக்களப்பு நகர்ல. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? கடந்த 2 வருஷ பொருளாதார வளர்ச்சி நாட்டை பாதுகாத்தவர் ரணில். உங்களோட ஆதரவு வந்துட்டு சஜித்துக்கு. ரணில் இல்லைன்னா நாடு இல்லை. சஜித் பிரேமதாஸ் வந்தா நல்லா இருக்குன்னு நாங்க இப்ப நான் நிக்கிறது மட்டக்களப்பு நகர்ல. எந்நேரமுமே பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த மட்டக்களப்பு நகர்ல 2024 ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்லிப்பட்டுதான் இந்த காணொளி தொகுப்புல பார்க்க போறோம். மக்கள் எவ்வாறான கருத்துக்களை சொல்றாங்க, மக்கள் யாருக்கு அதிகமான ஆதரவு வழங்குறாங்கன்னு சொல்லித்தான் இந்த காணொளி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். மறக்காம லைக் கொண்டு பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த காணொளி தொகுப்பை பாருங்க. மிகவும் சுவாரஸ்யமா இந்த காணொளி தொகுப்பு இருக்குன்னு சொல்லிப்பட்டு நான் நம்புறேன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ரணில் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஏண்டு கேட்க போனீங்கன்னா இதுக்கு முதல் இருந்தார். அவர் கொஞ்சம் அதே இந்த நாட்டு நிலைமையை இதை தம்பிச்சுட்டு போனவர். இவர் வரணும்னு வரல தானே. இப்ப பார்லிமெண்ட்ல இருந்து செலக்ட் ஆகி வந்தவர். சஜித்துக்கு டேர்ன் இருந்து அவர் செஞ்சிருந்தா ஓகே, அடுத்த முறை நம்ம செய்யலாம். அப்படி இருக்கக்குள்ள அவர் இருக்கலையே அந்த இவர் தான் ரணில் சேர்த்து பெட்ரோல் விலையை குறைச்சி, பெட்ரோலுக்கு நம்ம லைன்ல நின்றுடாம, அதே மாதிரி கேஸுக்கு லைன்ல நின்றுடாம, சாமானுக்கு இப்பயும் போல கூட தான் இருக்கு. இருந்தாலும் அந்த நம்ம லைன்ல நிக்கல தானே, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்மளோட டைமை ஷேவ் பண்றோம், அடுத்த முக்கியமான விஷயத்துல நம்ம செஞ்சு தெரியும். அதால எனக்கு தெரிஞ்சு ரணில் வந்தா ஓகே. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கீங்க? ரணில் வந்தது பிறகுதான் ரணில் வந்த பிறகு அந்த பெட்ரோல் டீசல் சாமான் இல்லாமல் ஜனங்கள் போலியில் வளர்த்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்தது, கேஸ் இல்லாமல் இருந்ததுக்கும் முற்றுப்புள்ளி வச்சது ஜனாதிபதி ரணில் வச்சுங்க. மறைக்கல, என்றும் மறைக்கல. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கீங்க? யாரு வந்தான்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் யாரு வாராங்களோ அவங்க நல்ல இதுல ஒரு ஆட்சி நடத்துவாங்கன்னு சொன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நாங்க இப்போ இந்த ஆட்டோ ஓடுறோம். இப்போ என்ன ரோட்ல இருந்து தானே இப்போ தொழில் செய்ய வேண்டி இருக்குது. அதுலேயும் பார ஊராக்கள் ஆட்டோக்காராக்கள் தான் 200 ரூபாய் போகிற இடத்துல இப்போ நான் 150 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. விலைவாசியை கூட்டிக்கொண்டு சாமான விலைவாசியெல்லாம் கூட்டிக்கொண்டு போகுது வச்சு நாங்களுக்கு இந்த வருமானம் காணாமல் இருக்குது. அப்போ மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தா நிச்சயம் நல்ல. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கீங்க? நாங்க இப்ப நினைக்கிறோம் சஜித் பிரேமதாஸ் வரணும். சஜித் பிரேமதாஸ் ஏன்? நீண்டகாலம் அரசியல் அனுபவம் உள்ளால், யாரும் இல்லாம இப்ப இருக்கிற மைக்க அரசியல்வாதிகளை விட கொஞ்சம் அனுபவத்துல கூடியாளுன்ற விஷயத்தை வச்சு உங்களோட ஆதரவு சஜித்துக்கு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கீங்க? எங்கட நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்திஜீவியாகவும் எங்கட நாட்டு மக்களை சம உரிமையோட நடத்தக்கூடிய ஒரு ஜனாதிபதியும். எங்கட நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பொருளாதார பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை சரி செய்து எங்கட நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு புத்திஜீவி உள்ள ஜனாதிபதியை தெரிவு செய்யணும் என்றுதான் எங்களோட மக்களுடைய நோக்கம். கட்டாயம் மாற்றம் எதிர்பார்க்கிறோம். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? சஜித் பிரேமதாஸ் வந்தா நல்லா இருக்கு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, சரிதானேமா? எங்க அண்டை கண்டை பிச்சை எடுக்கிறோம், அண்டை கண்டை பிச்சை எடுக்கிறது இந்த ஜனாதிபதி நம்மளுக்கு ஒன்றும் தாரலையுமா? ஒரு இதுக்கு என்ன பிள்ளையா இருந்தீங்களா? நான் எத்தனை ஒரு இடம் தரணும். முதல்ல இவ்வாறான மக்களின் நிலை மாறணும். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல உங்களது ஆதரவு யாருக்கு? யாரு ஜனாதிபதி வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கீங்க? ரணில் வந்தா தான் நல்லா இருக்கு. ஏன் ரணில் வந்தா? புரோட்டோகால் அரசாங்கம் போனது பிறகு இந்த சஜித் பிரேமதாஸ் கேட்டவங்க அரசாங்கத்தை அமைங்க ஒருவர் 7 ஆண்டு தான். அப்போ சித்தியான காலகட்டத்துக்குள்ள நாங்கள் ரணில் ஒரு தேசிய பட்டியல் எம்பி இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகி ஏதோ
இன்றைக்கு நாடு ஓரளவுக்கு ஓடிக்கொண்டு போகும். இப்ப அதை இந்த வேலையை சஜித் செஞ்சிருந்தாண்டா நல்ல செய்யல. நாம இது கஷ்டம் மத்தியில நாம இங்க இருந்தேன். ரணில் இல்லைன்னா நாடு இல்லை. அப்ப ரணிலுக்கு வந்து உலக நாடு ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு. இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. சும்மா வாயால சொல்ற வேலையை மட்டும்தான் இருக்கிறது. வாயால சொல்றாங்க, அதை செய்வோம் இதை செய்வோம் பண்றாங்க, இந்த செய்யறாங்க. எதிர்கட்சி தலைவராச்சு நேரம் இவர் இருந்தவர் சஜித் என்ன செஞ்சவர்? கட்டின வீடு அரைவாசியில் நிற்க அப்படின்னா இந்த தமிழ் ஏரியாவில் சிங்கள வீட்டு திட்டம் அப்படியே அரைவாசியில் நிற்கி. ஏன்னா நிக்கணும்? நீ 5 வருஷம் 6 வருஷம் இருந்த நீ எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்றவங்களுக்கு வெளிநாடுகளில் சப்போர்ட் இல்லை. ஐஎம்எஃப் போடுது எல்லாரும் வந்து உண்டாச்சு வந்து செய்யணும். ஒன்றும் செய்யலையே. ரணில் மட்டும்தானே ஒத்த காலம் நின்று செய்தது. அப்போ உங்களோட வாக்கு வந்துட்டு ரணிலுக்கு? நான் ரணிலுக்கு தான். நாங்கள் ஆட்டோ சொங்கம் எல்லாரும் ரணிலுக்கு தான் போவோம். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்து அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நல்லவன் வந்தாருன்னா எங்களுக்கு நல்ல சரியா. எங்களுக்கு சாமான் அது இதெல்லாம் விலை உறஞ்சா நாங்கள் வேணிச்சோம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்ல மாற்றம் ஒன்று வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கீங்களா? மாற்றமா வந்தா தான் நல்ல ஒரு புதுசாரு அந்த அரசாங்கம் வந்தா நல்ல. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கும் இந்த நாடுன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கீங்க? சஜித் பிரேமதாசா வந்தா இல்லை. ஏன் சஜித் பிரேமதாசா? நாட்டை நல்லா கொண்டு போவாரு. நாட்டை நல்லா கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை ஒன்று உங்களுக்கு இருக்கு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? இந்த குறிக்கோள் நாடு நல்லா இருக்கிற நல்லா இல்லாது விஷயம் போகிறது. எங்கட நிலைமை பொறுத்த மட்டும் தமிழ் வேட்பாளர்களால் கேட்கார். அரியநேந்திரம் கேட்கார். வடக்கு கிழக்கில் தமிழ் வேட்பாளர்களால் கேட்கார். அவருக்காகத்தான் முன்னிறுத்தணும். உங்களோட ஆதரவு அவருக்கு? எங்கிட்ட ஆதரவு என்ன பொறுத்தவரை ஆதரவு அவருக்கு தான். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? என்னை பொறுத்தளவில் கடந்த 2 வருஷ பொருளாதார அந்த வளர்ச்சியை வச்சு ரணில் விக்ரமசிங்க வந்தால் இந்த நாடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஓட்டு வந்துட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு? ரணில் விக்ரமசிங்க நான் மட்டும் இல்லை, நாட்டு மக்கள் வர எல்லாரும் அவருக்கு ஓட் பண்ணி வர வச்சா அந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறேன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா நீங்க இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? சஜித் பிரேமதாசா வந்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்? அவர் தான் வரணும். வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. அவர் வந்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கீங்க நீங்க? நாட்டை பாதுகாத்தவர் ரணில் மாத்தியா வந்தால் நல்லா இருக்கும் வந்து எந்த மனத்தாட்சி சொல்லுவோம். இனி வரும் காலத்துக்கும் அவர் ஒரு அளவுக்கு கொண்டு போவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? சஜித். ஏன் காரணம்? அவர் வந்தாதான் சரி. அவர் மேலதான் ஊழல் இல்லாம அரசியல் செய்வார். சரியாப்பலையா? இது நிம்மதியா நம்ம ஆளக்கூடிய தன்மைக்கு விலைவாசியை குறைச்சி என்றால் மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அது உண்மையான கட்சி. இன்றைக்கு பாருங்க நம்ம படுற கஷ்டங்களை, இன்றைக்கு படுற கஷ்டம் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு தண்ணி கஷ்டம், கரண்ட் கஷ்டம், இன்றைக்கு மக்கள் பஸ் இல்லாத பிரச்சனை. சரியா பாருங்க, அப்படியான பிரச்சனை இருக்க நிம்மதியா வாழக்கூடிய சக்தி என்று எடுத்தாங்க. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கீங்க? இந்த காலத்தை பொறுத்தவற்றில் சஜித் பிரேமதாசா வந்தால் தான் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கின்றோம். ஏன் காரணம்? சிறுபான்மை சமூகத்தையும் இணைத்து இந்த தேர்தலில் அவர் களமிறங்கி இருக்கிறதால அவருக்கு வெற்றி பெற வேணும்னு நாங்கள் நினைக்கின்றோம். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் விக்ரமசிங்க. ஏன்? அவர் படித்தவர், நிறைய இப்போ நம்மளோட நாடு வந்து பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலையை போய் கொண்டிருந்தது. அதை வந்து இப்போ அவர் சீராக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதால் அவர் வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மட்டக்களப்பு நகர்ல 2024 ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வித்தியாசமான கருத்துக்களை சொல்றாங்க. மக்களிடையில வித்தியாசமான கருத்து கணிப்பு காணப்படுகின்றது. சஜித் பிரேமதாசாக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நிறைய பேர் ஆதரவு வழங்குறாங்க.
அதே மாதிரிக்கு மாற்றம் ஒன்று வேணும், ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று வந்தா நல்லா இருக்கும், இந்த நாட்டுல மாற்றம் ஒன்று கட்டாயம் தேவை, மாற்றம் ஒன்று வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இவ்வாறுதான் மட்டக்களப்பு நகருடைய அரசியல் நிலைமை காணப்படுது. இந்த காணொலி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.